சிந்துவெளி நாகரிகம். கற்பனை செய்து பாருங்கள், 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்திய மண்ணில் எந்த நகரமும் பிறக்காத ஒரு காலம். அப்போது சிந்து நதியின் கரையோரம் அமைதியாக ஒரு புரட்சி நடந்து கொண்டிருந்தது. முதலில் மனிதன் சிறு குழுக்களாக அலைந்தான். பிறகு அந்த குழுக்கள் ஒன்று சேர்ந்து சமூகங்களாயின. அந்த சமூகங்கள் மெதுவாக முதிர்ந்து உலகம் வியக்கும் ஒரு நாகரிகமாக மலர்ந்தன. ஏன் இங்கே? ஏனெனில் அந்த ஆற்றின் கரையில் மண் வளமாக இருந்தது, நீர் நிரம்பியிருந்தது, ஆறே ஒரு பாதையாகவும் அமைந்தது. இந்த மூன்றும் சேர்ந்தபோது முதல் நகரம் பிறப்பது தவிர்க்க முடியாததாயிற்று. ஆனால் காலம் கடந்தது. அந்த நகரம் மண்ணுக்கு அடியில் மறைந்தது. யாருக்கும் நினைவில்லை. பிறகு ஒரு நாள் 1826 சார்லஸ் மேசன் அந்த மேட்டை பார்த்தார். தெரியாமலேயே ஒரு மறக்கப்பட்ட உலகின் கதவை தட்டினார். அந்த இடத்தின் பெயர் ஹரப்பா. அதனாலேயே இந்த நாகரிகத்தின் இரண்டாவது பெயர் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. பிறகு 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை நிறுவினார். அதன் பின் சர் ஜான் மார்ஷல் முறையான ஆய்வை தொடங்கினார். அவரைத் தொடர்ந்து வீலர் மணி ஆழமாய் தோண்டினார். மேசன் பார்த்தார், கன்னிங்ஹாம் நிறுவினார், மார்ஷல் தொடங்கினார், வீலர் ஆழ்ந்தார். இந்த சங்கிலியை நினைவில் வையுங்கள். சிந்து நாகரிகம் வெண்கலக் காலத்தை சேர்ந்தது. இதன் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3300 முதல் 1900 வரை 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரந்த ஒரு உலகம். எகிப்தையும் மெசபடோமியாவையும் விட பெரியது. இவற்றின் எல்லை மேற்கே சட்காஜெண்டர் முதல் தெற்கே தைமாவத் வரை, வடக்கே ஷாட்டுகை முதல் கிழக்கே ஆலம்கிர்பூர் வரை அது விரிந்தது. இவர்களின் கட்டிடக்கலை நயமும் அவற்றின் வடிவமைப்பும் இன்னும் வியப்படைய செய்கிறது. நேராக வெட்டும் தெருக்கள், கட்டிடங்களுக்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியுள்ளனர். வடிகால் அமைப்பு, மேல் நகரத்தில் நிர்வாகமும் கீழ்நகரத்தில் மக்களும் என்ற கட்டமைப்புடன் வாழ்ந்து வந்துள்ளனர். இப்போது மொகஞ்சதாரவை பற்றிய முக்கிய குறிப்புகளை காணலாம். மொகஞ்சதாரவின் பெரிய பெருங்குளம், நிறைந்த தானிய களஞ்சியம். அவர்கள் கோதுமையும் பார்லியும் பயிரிட்டனர். காலிபங்கனில் உழுத நிலம் இன்றும் சாட்சி. ஆனால் கவனியுங்கள், அவர்களுக்கு குதிரையும் தெரியாது, இரும்பும் தெரியாது. லோத்தலிம் கப்பல் தளத்திலிருந்து இவர்களின் பொருட்கள் கடல் தாண்டி மெசபடோமியா சென்று வணிகம் செய்துள்ளனர். அங்கிருந்தவர்கள் இந்த நிலத்தை மெலுகா என்றழைத்தனர். இவர்களின் எழுத்தை இன்று வரை யாராலும் வாசிக்க முடியவில்லை. திராவிட மொழிக் குடும்பம் எனச் சிலர் நம்புகின்றனர். இறுதியில் ஆண்டுக்கு முன் 1900 வெள்ளமும் காலநிலை மாற்றமும் சேர்ந்து அந்த நாகரிகத்தை மெதுவாக அணைத்தன. எனவே நினைவில் வையுங்கள், மெஹர்காரின் வேளாண்மையிலிருந்து ஹரப்பாவின் வடிகால் வரை, சட்காஜெண்டர் முதல் தைமாபாத் வரை, மெலுகா முதல் ஒத்தல் வரை, இதுவே சினுவழியின் நாகரிகத்தை நினைவூட்டுகிறது.